ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாஸ்டர் யாழன். இன்னைக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான். ஆமாங்க, யாழ்குட்டியோட பாட்டி வீட்டு மாடி தோட்டம் தான் ஃபுல் வியூ காட்ட போகிறேன். முன்னே அம்மா வீட்டில் பின்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்போல்லாம் அங்கே தான் எல்லா செடியும் வச்சுட்டு இருந்தோம். பட் இப்போது 5 years பிஃபோர் தான் வீடு கட்டிட்டோம். ஸோ இடம் இல்லை. அப்போ தான் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு நிறைய செடி வளர்க்கணுன்னு. அப்படி டெவலப் பண்ணது தான் இந்த மாடி தோட்டம். அம்மாவுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அம்மாவுக்கு பூலாம் எப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஃப்ரண்ட்லலாம் பூச்செடியாக பிளான் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஃப்ரூட்ஸ் வெரைட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததால் அவங்க பேரனுக்காக அவங்க மாடியிலேயே எல்லா ஃப்ரூட் வெரைட்டியும் வளர்த்துட்ருக்காங்க. அதுவும் எல்லா மரமும் சின்ன பேரல்லையே வளர்த்துட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் காட்டின பூ எல்லாமே வருஷம் வருஷம் அம்மா பதியம் பண்ணி வைக்கிறது. முக்கியமாக அந்த சாமந்தி செடி. முன்னே நிறைய கலர்ஸில் சாமந்தி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் சாமந்தி இருக்குது. பட் இந்த விம்கா ஃப்ளவர் மட்டும் ஸ்டார்டிங்கில் 2 to 3 கலர்ஸ் தான் வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து பாலினேட் ஆகி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தானாக உருவாகி இருக்குது. இப்போ வந்து 7 கலர்ஸ் கிட்ட இருக்குது. எப்போவும் அம்மா வந்து மோஸ்ட் ஆஃப் த செடி வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த டார்க் கலர் கனகாம்பரம் செடி மட்டும் பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் இருந்துச்சு. அவங்க ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கலரு பார்த்ததும் வாங்கிட்டாங்க. இந்த விம்கா செடி மழை நாளை விட வெயில் நாளில் நல்லா தாங்கியிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த செடியெலாம் வெயில் நாளில் செத்து போயிடுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த விம்கா செடி வெயில் நாளில் நல்லாவே இருக்குது. இந்த விம்கா செடியை வந்து நிறைய பேர் வந்து கலரப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லைட் பிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லீவ்லாம். இது வந்து அதோட ஹைப்ரிட் வெரைட்டி. இந்த மிளகு செடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ நல்லாவே பெருசாகிடுச்சு. பட் இன்னும் பிளாக்காக ஆகலை. ஆனதும் நான் உங்களுக்கு வந்து திருப்பி ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இதான் மாடியிலேருந்து பார்க்குற வியூ. இந்த பார்ட் மாடியில் இருக்கிற பால்கனி பார்ட் வியூ. இங்கே தான் எல்லா செடியும் அம்மா பதியம் பண்ணி எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே செட் பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது நல்ல காற்று. அங்கே ஒரு பேரலில் இருந்த செடி கீழேயே விழுந்துருச்சு. அந்த செடி வந்து டேபிள் ஆரஞ்சு செடி. இந்த செடி வந்து சிறகவர செடி. இதுக்கு வந்து ரூட் வந்து கீழே சைடில் கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே வந்து போட்டிருந்தோம். அங்கேருந்து மேலே வந்து அழகாக கொடியாக படந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 காயாவது வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு 5 காய் போட்டு பொரியல் பண்ணாலே 3 பேர்கிட்ட சாப்பிடலாம். 200 காய் கிட்ட வச்சுருந்தது இந்த ஒரு செடி மட்டும். அப்படியே கூடவே நாட்டு வெரைட்டியும் அம்மா மேலே போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து கிரேப்ஸ் செடி. முன்னே வந்து பின்னாடி வந்து இடம் இருந்தப்போ கீழே இருந்து கிரேப்ஸ் செடி மேலே வந்துருந்தது. அந்த வீடியோ கிடச்சதுன்னா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து குட்டி செடியிலே வந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் வளருதான்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு கத்திரிக்காய், அந்த மாதிரி வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அதெல்லாம் மாடியிலே போட்டிருந்தாங்க அம்மா வீட்டுக்காக. அந்த ரைட் சைட் ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான நாட்டு காய்கறி செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருந்தேன். இதோட ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சு இப்போ 2வது தடவையாக பூவெல்லாம் வச்சுருக்கு. இப்போ குட்டி குட்டியாக வளர்ந்துட்டு வருது. இது வந்து டிராகன் ஃப்ரூட் செடி. இதுலேயும் காய் வச்சுருந்தது. இந்த செடிக்கு நிறைய தண்ணியே தேவையில்லை. தண்ணி இல்லாமல் வளர செடி இந்த செடி. இந்த செடி வந்து ஆப்பிள் பேர் செடி. இந்த வீடியோ எடுக்கும்போது பூ பூத்திருந்தது. பட் இப்போ வந்து காய் வச்சிருச்சு. அதோட காய் இப்படி தான் இருக்கும். குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து இண்டியன் செரின்னு சொல்லுவாங்க. இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இதில் ஜூஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் இண்டியன் செரி. அந்த டைமில் சீசன் இல்லை. ஸோ ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்தது. அதை மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹைப்ரிட் பப்பாயா. இது வந்து குட்டி செடியிலே காய்க்கும். அதில் பூ கூட இருந்தது. இது வந்து எங்கள் பாட்டி வீட்டு கொய்யா. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் நாங்கள் மாடியிலையும் வச்சு வளர்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து எக் ஃப்ரூட். இந்த செடி வாங்கி 3 years ஆகுது. 3 years கழிச்சு தான் வந்து காய் வைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இதுவரையும் சாப்பிட்டதில்லை. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். இது வந்து சப்போட்டா பழம். ஒரு குட்டி பேரல் செடியிலேயே அவ்வளோ காய் வச்சுருக்கு. இப்போ வந்து நல்லாவே பெருத்துருக்கு.
நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறேன். இது வந்து மூக்குத்தி அவரை. இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் போட்டதால் அந்த அளவுக்கு வரல. பட் நாங்கள் சீடுக்காக விட்டு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். இது வந்து ஏலக்காய் செடி. இது வந்து அவகடா, இதுவும் ஏலக்காய் தான். இன்னும் ஃபியூ வெரைட்டிஸ் செடியெலாம் வந்து இருக்குது. பட் நான் வந்து இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஃபிக் இருக்குது, மல்பெரி இருக்குது, அப்புறம் வந்து நெய் மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்குது, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கொய்யா இருக்குது, பேரிக்காய் இருக்குது, தமிழ் ஆரஞ்சும் இருக்குது. ஃபியூச்சர் வீடியோவில் நான் இதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.